மாமர கிளையிலே பச்சை கிளி ஒன்று கேட்டது கேள்வி என்ன? ஏ கண்ணு ரொம்ப அழகா, ஏ ரெக்க ரொம்ப அழகா, இந்த கேள்வி என்னை கேட்டால் என்ன நான் பாடுவேன்? தந்தானே எல்லோரும் பாடத்தானே. சிறு பிள்ளை போல் மனம் இருந்தால் துயரில்லையே, பறவையை போல் உடம்பிருந்தால் பயமில்லையே. தந்தானே தந்தானே வேக கூட்டம் தந்தானே, இடையெல்லாம் தாயும் தானே. மழை துளி மண்ணில் வந்து சிந்த சிந்த எழுகிறதே ஒரு வாசம், அது என்ன வானவில்லில் கொண்டு சேர்த்து விடுகிறதே சில நேரம். மனமதுர மாமர கிளையிலே பச்சை கிளி பச்சை கிளி பச்சை கிளியே மனமதுர மாமர கிளையிலே பச்சை கிளி பச்சை கிளியே. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரப்பர் பேண்டுக்கு ஒரு பெரிய கைதட்டல். Thank you boys. தேங்க்யூ டான்சர்ஸ் அண்ட் தேங்க்யூ லப்பர் பேண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக வாச்சிங்க தம்பி. நீங்கள் மட்டும் தான் 6.7 இல்லை 7.21 தெரியல, அந்த அளவுக்கு நிற்கிறீங்க. அண்ட் பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் அமித் அண்ட் ரஞ்சனிக்கு. அப்பா Thank you guys. ஸ்ரீரஞ்சனி, அமித், இந்த ஷோயில் உங்களுக்கு என்னென்ன திறமை இருக்கோ இல்லை என்னென்ன மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாமே நீங்கள் செஞ்சுட்டீங்க. நிறைய வெரைட்டியான எமோஷன்ஸும் பார்த்தோம். உங்களுக்குள்ளே இருக்கிற கம்பேட்டபிலிட்டி ஆனாலும் யூனோ கப்பிள்ஸ்னால் இப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு சமத்தாகவும் இருக்கீங்க. இப்படி தான் இருக்கணும். ஸோ ஆல் த பெஸ்ட் போத் ஆஃப் யூ. லவ் யூ. இன்னைக்கு அமித் வந்து ஃபுல் ஸ்விங்கில் இருந்தாப்புல போயிட்டு ஒவ்வொருத்தரா திடீர்னு குறுக்க ஸ்ரீரஞ்சனி வந்து அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி ஆள் பிடிச்சாப்புல. பறவை வந்து அவனை பறவைன்னு சொன்னதையும் தாங்கிக்க முடியல, அவனை குழந்தைன்னு சொன்னதையும் தாங்கிக்க முடியல. ஆனால் நம்ம பறவைன்னு சொன்னதை நம்ம ஒத்துக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா ஷூட்டிங் நடந்துக்கல, திடீர்னு காணா போயிடுவான், பறந்து போயிடுவான். ஆக்சுவலாக இந்த ஓவரால் இது வந்து ஒரு கப்புள் ஷோ அப்படின்னாலும் கூட இதுக்குள்ளே என்னென்ன சான்சஸ் இருக்கும் மேம் சொன்னது மாதிரி நீங்கள் அது எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக்னால மிஸ் ஆகுமே ஒழிய உங்கள் டேலண்ட்னால மிஸ் ஆன மாதிரி இது வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் சரியாக பண்ணாமல் மிஸ் ஆகி அப்படிங்கிற மாதிரி இல்லை.
ஸோ நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்த பெரிய ஒரு கப்பல் வந்து அனிமே எனக்கு தெரிஞ்சு அமித் ஸ்ரீரஞ்சனி தான் நினைக்கிறேன்.